சந்தோஷம் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர். திடீரென ஒரு 6 மாதம் வெளிநாடு பயணமாக செல்ல ஆசைப்படுகிறார். அதுக்கு முன்பாக திரும்பி வரும்போது ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை, ஒரு ஆவல். அதன் அடிப்படையில் அவருடைய மேலாளருக்கு சொல்கிறார், நான் வெளியூர் செல்ல 6 மாதம் வெளியூர் செல்ல இருப்பதால் வருவதற்குள் ஒரு பெரிய அழகான ஒரு வீடை கட்டிவிடு என்று எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து விடுகிறார். அதன் அடிப்படையில் அவர் சென்று விடுகிறார். இவரும் மிகப்பெரிய வீடு கட்டுகிறார். பெரும்பாலான பணங்களை அபகரித்துக் கொள்கிறார். வீடும் கட்டிவிட்டார். தரக்குறைவான ஒரு வீடை கட்டிவிட்டார். அந்த அதிபர் திரும்பி வந்துவிட்டார். வந்து வீடை பார்க்குறாரு. அழகாக இருந்தது. நீங்கள் கிட்டத்தட்ட என்னுடன் பல ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த சேவையும் மனப்பான்மையும் அந்த நேர்மையும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று இந்த வீடை நீயே வைத்துக்கொள் என்று அந்த சாவியை கையில் கொடுத்து விட்டார். அப்பொழுதுதான் அவன் குற்ற மனப்பான்மை இல்லையா, எப்படி இருக்கும், இப்படி கட்டிக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு பின்பு தான் அவர் நிறைய விஷயங்களை சிந்திக்கிறாராம். ஆம் நண்பர்களே, சில விஷயங்கள் நேர்மை இல்லாமல் போனால் ஒரு விஷயம் கிடைத்தும் நாம் அதில் மனம் நிறைவும் திருப்தியும் இல்லாமல் போகும். நேர்மையாக இருந்தால் நமக்கு கூட அதில் மன நிறைவு இருக்கும். இப்பொழுது அந்த வீடும் அவனுக்கு சொந்தம்தான், ஆனால் நிறைவேறுக்குமா என்பது யோசித்து தான் செயல்பட வேண்டும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.